ஹாய் வணக்கம், வெல்கம் டு மானதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொஞ்சம் கூட அரிப்பு நமப்பு இல்லாத கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிழங்கோட நமப்புத்தன்மை எப்படி போக்குறதுன்னு இந்த வீடியோவில் டிப்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம மானதிஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது கருணக்கிழங்கு அல்லது பிடிக்கருணை அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். கிழங்கு அரிப்புத்தன்மை இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்னு ஒரு 2 டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கிழங்கு வாங்கின உடனே செஞ்சிடாதீங்க, ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் செய்யுங்க. ரெண்டாவது, நீங்கள் கிழங்கு வாங்கையில் நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது புது கிழங்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் செஞ்சிங்கன்னா கிழங்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், பழசாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கருணக்கிழங்கு கொஞ்சம் கூட அரிப்புத்தன்மை எடுக்காது. இப்போ இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிழங்க ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிடுங்க, ஏன்னா இதில் மண் அதிகமாக இருக்கும். இப்போ மசியல் பண்ணுறதுனால ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த மசியலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கருணக்கிழங்கு மாதிரியே தான் சேப்பக்கிழங்கும் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட அரிப்பு நமப்பு எதுவுமே இருக்காது. அந்த சேனக்கிழங்கு வறுவல் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இது கூட நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு, கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கிழங்கு உங்களுக்கு வாய்வு, அதனால் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். போட்டு லேசாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்குனா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு லேசாக அதையும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா மிளகாத்தூள்லாம் உங்களுக்கு கரிஞ்சு போயிடும், அப்புறம் உங்களுக்கு குழம்பு நல்லா இருக்காது. இப்போ இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த புளி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் மசியலுங்கிறனால கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு அரை டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்போட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கிழங்கு போட்டுக்கலாம். நான் 3 விசில் விட்டனால கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதனால் நம்ம கையில் மசிக்கணும்னு அவசியம் இல்லை, கரண்டிலே இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவே நல்லா மசிஞ்சிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் மேலாப்பில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்மளுக்கு சுவையான இப்போ கருணக்கிழங்கு மசியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இது நம்ம சாதத்துக்கு சுட சுட சாதம் போட்டு அதை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இனிமேல் கருணக்கிழங்கு வாங்கி செய்வீங்க. கருணக்கிழங்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மூலவியாதிக்கார உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் கருணக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இந்த டைப்பில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அரிப்புத்தன்மையாக நம்ம போய் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம மானதிஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.